ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரா வந்து 47. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் ஸ்ரீசக்தி நம்பர் எடுத்திங்கன்னா 778. இதில் நான் எடுத்த நம்பர் ஏ போர்டில் 1-8, பி போர்டில் 9-4, சி போர்டில் 5 எடுத்திருப்பேன். நேற்று ரிசல்ட்டு 2 போர்ட்லையுமே 7 பாஸ் ஆகிட்டு, சி போர்டில் மட்டும் 8 பாஸ் ஆகிடுது. அதாவது நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா 1-8 இந்த 2 நம்பர் எடுத்திருந்தேன். ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. நேற்று ரிசல்ட்டுக்கு இந்த ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ ஆகிருந்தது. இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டில் பாஸ் ஆகிடும். அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாஸ் ஆகும். 6 நாள் 24னா இங்கே 2, 2 9 18னா இங்கே 8, 7 8 56னா இங்கே 5, 5 2 10னா இங்கே 1, 7 5 35னா இங்கே 3 பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? டி போர்டில் இப்போ 6 3ன்னு இருந்தது. 6 3 18னா 1 8. இந்த 2 நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் சொல்லியிருந்தேன். ஆனால் 8 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. மீதி நம்ம எடுத்த மெத்தடில் வந்து இந்த நம்பர்லாம் வரல. ஓகேவா? அதில் ஃபுல்லாகவே நேற்று ரிசல்ட்டு டபுள்ஸில் ஏபி போர்டில் ஃபுல்லாகவே 7 பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் முதல் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து தனலட்சுமி 45வது டாலேருந்து இந்த மெத்தட். இது வந்து அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு இங்கே எழுதியிருப்பேன். தனலட்சுமி 45வது ரிசல்ட் வந்து 725, 47வது ரிசல்ட்டு 443, இன்றைக்கி வந்து 47வது ரிசல்ட்டு. இப்போது இங்கே இதுக்கு முன்னால் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி நம்பர் இங்கே 362 618. 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் தனலட்சுமி ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. 6 2 12, 12னா இங்கே அடுத்த நாள் 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே அடுத்து 46வது டானே இதே மாதிரி தான் 307 508. 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் 75, 7 5 35னா அதுக்கு அடுத்த நாள் 3 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி 47வது ட்ரா. நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 293 778. இங்கேயும் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் எடுத்தோம்னா 73, 73 பெருக்கல் பண்ணால் 21, 21னா 2 இல்லைனா 1 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். 2 1. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ரீசக்தி தனலட்சுமி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். அதுவும் தனலட்சுமி 45வது ரிசல்ட்லேருந்து இந்த மெத்தட். அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தியில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டும் பெருக்கல் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். 6 2 12னா இங்கே அடுத்த நாள் 2, 7 5 35னா இங்கே அடுத்த நாள் 3. இப்போ 7 3ன்னு இருக்குது. 7 3 21னா இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 இல்லைனா 1 வரலான்ட்டு இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்டில் எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ அடுத்து இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, இது இந்த வார ரிசல்ட்டு. இங்கே 2 6 5 2 2 0. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து சம்ருதி நம்பர் 7 5 7 5 1 8. பாகியதரா 5 4 3 6 3 7. நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 2 9 3 7 8. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணாலும் அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அடுத்த நாளில் வந்துடுது. 5 2 10னா இங்கே அடுத்த நாள் 1, 7 5 35னா அதுக்கு அடுத்த நாள் 3, 3 6 18னா நேற்று ரிசல்ட்டில் 8 இருக்கலாம். இப்போது நேற்று ரிசல்ட்டுக்கு 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் எடுத்தால் 7 3, 7 3 21னா 2 1 இந்த 2 நம்பருமே வரலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் கம்பேர் பண்ணாலும் 45வது ட்ராலேருந்து. ஓகேவா? இப்படி கம்பேர் பண்ணாலும் 2 1 தான். இல்லை இந்த வார சார்ட்டு கம்பேர் பண்ணினாலும் நம்மளுக்கு 2 1 நம்பர் வருது. அதனால் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா 5ன்ற நம்பர் சி போர்டில் எடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 2வது மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஏன் 5ன்ற நம்பர் சி போர்டில் சொல்கிறேன்னா, இப்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக இப்போ இது எல்லாமே வந்து இந்த வார நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். இது வந்து அதுக்கு முன் வாரம் அதுக்கு முன் வார நம்பர் மட்டும் பாருங்கள். ஓகேவா? இங்கே 8 3லேருந்து 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 7 5லேருந்து இங்கே 7 பாஸ் ஆகிருக்கலாம். இந்த இடத்துல வந்து 8 2லேருந்து இங்கே 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது நம்மளுக்கு இன்றைக்கி தனலட்சுமி 47வது ட்ரா. ஓகேவா? போன வாரம் இல்லை, அதுக்கு முன் வாரம் அதுக்கு முன் வாரம் சி போர்டு மட்டும் 5 5 அப்படி எடுத்தோன்னா 5 வரலாம். அதனால் 5 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து சார்ட் கம்பேரிஷன். நீங்கள் சார்ட்டு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இப்போ போன வாரம் நம்பர் பார்க்காதீங்க. இந்த வாரம் நம்பர்லாம் இங்கே எழுதியிருப்பேன். போன வாரம் நம்பர் பார்க்காதீங்க. அதுக்கு முன் வாரம் சி போர்டு மட்டும் பாருங்கள். 8 3லேருந்து இந்த வாரத்தில் 8. இப்போ இங்கே போன வாரம் நம்பர் இல்லை, அதுக்கு முன் வாரம் ஸ்ரீசக்தி 7 5லேருந்து இங்கே 5 வந்திருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதே மாதிரி தான். போன வாரம் நம்பர் இல்லை, அதுக்கு முன் வாரம் நம்பர் எடுத்திங்கன்னா 8 2. இந்த 8 2லேருந்து நேற்று ரிசல்ட்டுக்கு 8 வந்திருக்கலாம். இப்போ இந்த வார ரிசல்ட்டுக்கு போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் சி போர்டு வந்து 5 தான். அதனால் 5 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போது லாஸ்ட்டாக பாஸ் ஆன நம்பர் 4 4 3. பிசி போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 3ன்னு இருக்கும்.
4க்கு பின்னாடியே 3ன்ற நம்பர் இருக்கா, இதே மாதிரி பாஸ் ஆன தனலட்சுமி ரிசல்ட் ஒரு 4 செட் ரிசல்ட் இருக்கும். இப்போ இங்கே 9 3 2, இங்கே 9 7 6. பிசி போர்டு மட்டும் பாருங்கள் 3 2, இந்த இடத்துல 7 6. இந்த மாதிரி பிசி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் இருந்தால் 9 1 0 இதிலே ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கு முன் வர நம்பர் இங்கே 7 1 5, அதுக்கு அடுத்த வர நம்பர் 0 8 0. இங்கே 9 0 0, 9 7 6, அதுக்கு அடுத்த வாரம் 1 8 4. இந்த லைன்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 2ன்னு இருக்கும்போது 1 9 0 இதிலே ரிசல்ட் வந்துடும். இங்கே 7 6ன்னு இருக்கும்போது 0 9 1. இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 1 0, அதுக்கு அடுத்த வாரம் 8 6 5, அதுக்கு அடுத்த வாரம் 7 9 4. இங்கேயும் 6 5ன்னு இருக்கா, 1 0, இங்கே 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 4 4 3ன்னு போன வாரம் தனலட்சுமி ரிசல்ட், அதுக்கு முன் வார நம்பர் 7 2 5. எங்கேயுமே 9 1 0 வரல. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். ஏற்கனவே 1 ஒரு மெத்தடில் சொல்லிட்டதுனால 9 0 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து தனலட்சுமி சார்ட் வச்சு நான் சொல்கிற நம்பர். பிசி போர்டு மட்டும் பாருங்கள் 4 3, இங்கே 3 2, இங்கே 7 6. இந்த மாதிரி நம்பர் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டா அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் பாஸ் ஆனால் 9 1 0 இதிலே ரிசல்ட் வந்துடுது. 1 9 0, இங்கே 9 0 1, இந்த இடத்துல 6 5ன்னு இருக்கும்போதே 1 0 9. இப்போ 4 3ன்னு இருக்குது. போன வாரம் அதுக்கு முன் வாரம்னா 9 0 1 இல்லை. அதனால் 9 0 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். 1 ஏற்கனவே வேறு போர்டில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு நம்ம எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 2 1, பி போர்டில் 9 0, சி போர்டில் 5. பாக்ஸ் 295 205 195 105. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 29 20 19 10, பிசி 95 05, ஏசி வந்து 25 15. இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். எனக்கு கிடைச்ச நம்பர் வந்து 2 1 9 0 5 தான். இதில் நீங்கள் எப்படி போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.